வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு 2.36 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.35 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.36 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் காண்க. ஓகேவா? 300க்கும் 600க்கும் இடையில் 7ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 300க்கும் 600க்கும் 7ஆல் வகுப்படும் இயலெண் நம்ம கண்டுபிடிக்கணும். 7ஆல் வகுப்படும் இயலெண் 300க்கும் 600க்கும் 7ஆல் வகுப்படும் இயலெண். இப்போ 300க்கு மேலே எந்த நம்பர் 7ஆல் வகுப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இயலெண்களில் 300க்கு மேலே என்ன ஆகும்? 301 நம்ம வகுத்து 7ஆல் வகுத்து பார்த்தோம்னா வகுப்படும். ஓகேவா? 301 அப்புறம் இந்த 301ஓட 7 கூட்டினோம்னா அடுத்து என்ன வரும்? 308. இந்த 30 7ஆல் அடித்தோம்னா 4 28, மீதி 1 2 இருக்குது, 3 21. ஓகேவா? இது மாதிரி டிவைட் ஆகணும். இந்த 301ஓட 7 கூட்டினோம்னா 308, 308ஓட 3 கூட்டினோம்னா 315. இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரையும் போகும்னா 600 வரைக்கும் போகும். 600க்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 595 வகுப்படும். அதுக்கு மேலே போனோம்னா வச்சுக்கோங்க, 600க்கு மேலே போகக்கூடாது. அப்போ அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிறது உள்ளார எழுதிக்கிட்டோம். 595 வரும். ஓகேவா? இயலெண்களின் கூடுதல். இப்போ இயலெண்களின் கூடுதல் 301 ப்ளஸ், இதெல்லாம் ப்ளஸ் போட்டு எழுதுகிறோம். 301 ப்ளஸ்ஸு 308 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா 595. ஓகேவா? ஓகே, இப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட், எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எத்தனை கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். n என்ன எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு L - A / D இன்ட்டு +1. ஓகேவா? இப்போ ஏவோட வேலையை எடுத்து எழுதிடுவோம். A 301 முதல் உறுப்பு, டி டிஃப்ரென்ஸு முதல்ல உள்ள உறுப்புக்கும் இரண்டாவதுல உள்ள உறுப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 308 - 301 = 7. எல்லுங்கிறது லாஸ்ட் உறுப்பு 595. ஓகே, இதை எடுத்தாந்து அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா n = 595 - 301 / 7. ஓகே, இப்போ இதை கழிச்சோம்னா +1. ஓகே, இதை 595 301ஆல் கழித்து 7ஆல் டிவைட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கிறது 42 கிடைக்கும். 595 301ஆல் வகுத்தோம்னா 294 / 7 +1 கிடைக்கும். இந்த 7ஆல் 294 அடித்தோம்னா 42 கிடைக்கும். அப்போ 42 + 1 = 43. ஓகேவா? n = 43 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். Sn = n / A + 1. இந்த உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நமக்கு n எவ்வளோதுன்னு தெரியும். அப்போ S 43 = 43 / 2. A + Lக்கு A எவ்வளவு? 301 ப்ளஸ் L எவ்வளவு? 595. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுத போகிறோம். 43 / 2 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஆட் பண்ணி எழுதிட்டு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2ஆல் அடிச்சிருக்கோம். ஓகேவா? 2ஆல் அடித்தோம்னா 442
8 448 கிடைக்கும். ஓகேவா? 2ஆல் அடித்தோம்னா அந்த 448ஐயும் 43ஐயும் பெருக்கணும்னா 43 400 இன்ட்டு 448 இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா 19,264. எஸ் 43 = 19,264. இதான் அதோட கூடுதல். எண் வந்து 43. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.